ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? 1 சங்கீதம் 3வது வசனம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்றார், என் மகனே நீ செய்வது வாய்க்கும், என் மகளே நீ செய்வது வாய்க்கும். எனக்கு ஒண்ணுமே மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, ஆழமான சத்தியம் உள்ள வார்த்தை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். யார் தேவனுடைய பிள்ளைகள்? யோவான் 1:12 அந்த வசனத்திலே பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பிதாவின் பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. 1:14 என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உயர்ந்த அடைக்கலத்துல போய் உட்கார்ந்து எல்லார மாதிரி கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த வசனத்தை பிடிச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே என்னை நீர் உயர்ந்த கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இங்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், உண்மையில நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். எப்பொழுது என்றால், அதற்கு முந்தின வசனம் பாருங்களேன், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராய உன் நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு தான் அந்த ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வேதத்துலேயும் நம்ம ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். இயேசுவாமி அந்த ஆலயத்துக்கு முன்பாக நின்று அவர் உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்கும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென்.